வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜிஸ்ட் வர்சஸ் சைக்காட்ரிஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட்டை வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள் அணுகணும், சைக்காட்ரிஸ்ட்டை எந்த மாதிரி சூழ்நிலைகள் அணுகணும் அப்படின்ற உரையாடல் பற்றி தான் நம்ம சார் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். பெரும்பாலான நம்மளோட மக்களிடத்துல வந்து மனநல பிரச்சனை, அதாவது அந்த விழிப்புணர்வு வந்து அதிகமாகவே பரவி வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில சமயங்களில் வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ மனநல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் சைக்காலஜிஸ்ட்டை போய் அணுகணுமா இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணுமா அப்படின்ற புரிதல் வந்து இல்லாமலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி குழப்பத்தை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது, எந்த மாதிரி சமயங்களில் வந்து சைக்காலஜிஸ்ட்டை வந்து பார்க்கணும் இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை வந்து அணுகணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடுகளில் நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுது. அதில் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மனநல பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கணும். மனநல பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா ஒருவரோட சிந்தனைகளில் பிரச்சனை வரும், உணர்ச்சிகள் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும், அல்லது அவங்களோட செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி சிந்தனை, செயல்பாடு, உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒருத்தரோட அன்றாட செயல்பாடுகளில் கூட மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு அவங்களால தூக்கம் சரியாக வராது, வேலையில் கவனம் செலுத்த முடியாது, இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டுருக்கும். சில நேரங்களில் இதை சமாளிக்க வழி தெரியாமல் அவங்களுக்கு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இப்போ உணர்ச்சி மாற்றங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம். எல்லாருக்குமே உணர்ச்சிகள்ன்றது மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அது வந்து அதீதமாக இருக்கும். உணர்ச்சிகள் மாற்றங்கள் அதீதமாக இருக்கும். உதாரணத்துக்கு அதீத பயம், அதீத பதற்றம், தேவைக்கு அதிகமான கவலை, இல்லை வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி அப்படின்ற பல்வேறு விதமான உணர்ச்சி மாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு வந்து இதனால் அவங்களோட செயல்பாடுகளில் கூட மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு வெளியில் மற்றவங்களோட சகஜமாக பேசி பழக மாட்டாங்க, சில நேரங்களில் வேலைக்கு போகிறத தவிர்ப்பாங்க, அன்றாட வேலைகளில் நல்லா செஞ்சிட்டு இருந்தவங்க திடீர்னு நாட்டம் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாறிடுவாங்க. இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி சிலருக்கு வந்து சிந்தனைகளில் கூட சில மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு எதிர்மறையான எண்ணங்கள், ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்திருந்தால் கூட அது விபரீதமாக அவங்களுக்கு அது அணுகுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான உளவியல் மாற்றங்கள் ஏற்படும் போது அதை வந்து கவுன்சிலிங் மூலமாக அணுகிறதுக்கு சைக்காலஜிஸ்ட் அணுகலாம். சார், இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதாவது பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து மிகையாகும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான தேடுதல் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரணும், ஸோ என்னென்ன கவுன்சிலிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து டீல் பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது மைல்டு டு மாடரேட், அதாவது மைல்டாக இருக்கிறதுக்கும் அது இல்லை மிதமான ஒரு தீவிர நிலையில் இருந்தால் அவங்கள சைக்காலஜிஸ்டாகவே வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக பிரச்சனைகளை சமாளிக்கும் வழிமுறைகளை அவங்களுக்கு கற்றுத்தருவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து படபடப்பு, பயம், பதற்றம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் சமாளிக்க முடியாமல் போகுது. அந்த மாதிரியான சமயங்களில் அதை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த பதற்றத்தையும் பயத்தையும் எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மைல்டான ஒரு இல்னஸ்க்கு கொடுக்கறதுக்கு பேர் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங். அது சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளிகளுக்கு அவங்களோட பிரச்சனைகளை பேசி அதோட வெளியாளாக இருந்து அந்த அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே பார்க்க வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு தெரப்பிஸ்ட்கிட்ட காது கொடுத்து அவங்க கேட்குறவங்க நபர்கிட்ட பேசும்போது அவங்களோட பிரச்சனையோட தீவிரம் என்ன, ஆழம் என்ன, ஏன் தேவையில்லாமல் பயம், பதற்றம் ஏற்படுது அப்படின்ற புரிதல் அந்த நோயாளிகளுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பிரச்சனைகளை வேறு விதமாக எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளும் அந்த நேரத்தில் பிறக்கும். அதுக்கு பேர் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங். பெரும்பாலான நேரங்களில் சைக்காலஜிஸ்ட் வந்து அட்வைஸோ லெக்சரோ கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த நோயாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்பாங்க. காது கொடுத்து கேட்குறதுக்குமே ஒரு வழிமுறைகள் இருக்குது. எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கவுன்சிலர்ஸ் வந்து அந்த நோயாளிகள் எந்த மனநிலையிலேருந்து அப்படி பேசுகிறாங்க அப்படின்றத அவங்கள வார்த்தைகள் மூலிமா வெளிப்படுத்துறதுனால அந்த நோயாளிகளை கவுன்சிலர் வந்து நல்லா புரிஞ்சு தான் கேட்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து நோயாளிகளுக்கு பிறக்கும் பொழுது அவங்களுக்கு மனபாரம் குறையும். அதனால் அவங்களுக்கு தெளிவு பிறக்கும். அவங்கள நம்பி, சைக்காலஜிஸ்ட்டை நம்பி
நல்லா விவரித்து சொல்ல முடியும் போது அவர்களுக்கு ஒரு தீர்வு பிறக்கும். இதுக்கு பேர் தான் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங். சார், சப்போர்ட்டிவ் தெரப்பி அப்படின்றத பற்றி ரொம்ப வந்து எளிமையாக வந்து விளக்குனீங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிவ் தெரப்பி தவிர வேறு எதுவும் கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் இருக்கா? பல்வேறு விதமான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நான் சொன்னேன் இல்லையா, வந்து பயம் பதற்றம் அப்படின்னு இருக்குன்னு, அப்புறம் மைல்டு டு மாடரேட் இல்னஸ்க்கும் இதுக்கு பயன்படும் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் அல்லது டிப்ரெஷன் டிஸார்டர், மனச்சோர்வு மனப்பதற்றம் நோயாக மாறும்போது அது மைல்டு டு மாடரேட் லெவலில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான மன ஓட்டங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரியான பயம் பதற்றம் இருக்கவங்களுக்கு அதீதமாக எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கலையோ, நம்ம எது செஞ்சாலும் அதில் ஃபெயிலியர் ஆகிடுவோமோ, எதிர்காலத்தில் நம்ம முன்னேறி வர முடியாதோ, இல்லது நம்மளால் வந்து வெற்றி காண முடியாதோ அப்படின்ற தனக்குத்தானே நிறைய சந்தேகங்களும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் அவங்களுக்கு அதீதமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் பதற்றமும் உணர்ச்சி மாற்றங்களும் ஏற்படும். சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உணர்ச்சிகளும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ சைக்காலஜிஸ்ட் வந்து ஒவ்வொரு தெரப்பிலையும் என்னென்ன மாதிரியான உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுது, சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி நோயாளிகளோட உட்கார்ந்து பேசி அதை ஐடென்டிஃபை பண்ண முதல்ல கற்றுத் தருவாங்க. எந்த உதாரணத்துக்கு ஒரு தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையோ நெகட்டிவான எண்ணங்களோ இருந்தால் அது எதனால் ஏற்படுது, எதனால் அவங்க அது மாதிரி நினைக்கிறாங்கன்னு முதல்ல சிந்திச்சு பார்ப்பாங்க. அந்த நோயாளிகளை சிந்தனைக்க வைப்பாங்க. அப்போ வந்து சில நேரங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அவர் தெரிஞ்ச நபர்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எதிரில் இருக்கிற நபர் வந்து எடுக்கலை அப்படின்னா இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்லேயே இருக்கிற நபருக்கு வந்து எந்த மாதிரி எண்ணங்கள் தோணும்னோ, நம்மளை பிடிக்கலையோ நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உதாரணத்துக்கு ஏற்படும். அப்போ அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த மாதிரியான சமயத்தில் இப்போ அது எதிர் நபரில் இருந்து ஆன்சர் பண்ணாமல் தவிர்த்தார் இல்லையா, அதை தவிர்த்துறதுக்கு இவரை பிடிக்காதது மட்டும்தான் ஒரு காரணமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சிந்திக்க வைப்பாங்க. அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்னு பேர். ஒரு சிந்தனையிலேருந்து நெகட்டிவான சிந்தனைகள்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங்கை இது பண்ணுறது. அப்போ அந்த பயனாளி வந்து ஒரு அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு காரணங்களாக இருக்கலாம். ஒரு வேளை அந்த நபர் பிஸியாக இருக்கலாம், இல்லை நபர் வந்து வேறு யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை இப்போ பேச வேணாம் கொஞ்சம் தாமதமாக பேசலாம், நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள்னால அந்த நபர் வந்து அந்த ஃபோன் காலில் எடுக்காமல் விட்டுருக்கலாம். அப்படின்ற ஒரு யதார்த்தமான சிந்தனையை அவர்களுக்கு பார்க்க வைக்கிறதுக்கு பேர் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதாவது சிந்தனையை மாற்றக்கூடிய தெரப்பி அது. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஏற்படும் பொழுது கட்டாயமாக உணர்ச்சியிலையுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த உணர்ச்சி மாற்றங்களையும் வந்து சில நேரங்களில் பயம் பதட்டம் படபடப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பயம் பதட்டம் படபடப்பை வந்து எப்படி சமாளிக்கலாம்? அதுக்கும் நம்மளோட சைக்காலஜிஸ்ட் உதவி கட்டாயமாக தேவைப்படுமா? இப்போ நான் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஒரு பகுதி தான் வந்து இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு பேர். இப்போ நம்மளோட உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும் போது படபடப்பு ஏற்படும், ஹார்ட் ரேட் வந்து அதிகரிக்கும், வேர்க்கும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க, ஒரு இடத்துல உட்கார முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பல விதமான அறிகுறிகள் நமக்குள்ளே ஏற்படும். நம்மளே பார்த்துருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தர் வந்து எப்படி வந்து அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரீதிங் டெக்னிக் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அது பிராணாயாமான்னு நம்ம பல ஆண்டுகளாக நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ ஆசுவாசப்படுத்திக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை நம்ம வந்து அடிக்கடி நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பதற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆழமாக மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட்டால் அப்போ வந்து நம்மளோட வேகல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகப்பட்டு ஹார்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுது. அப்புறம் நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வ்ஸை வந்து காம் டவுன் பண்ணும். அப்போ வந்து வேர்க்கிறதோ படபடப்பு இருக்கிறதோ இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதோ மசில்ஸ் வந்து இறுக்கமாக இருக்கிறதோ வந்து தளர்வு கொடுத்து ரிலாக்ஸேஷனாக ஆசுவாசமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு இருக்குது. ஒரு ஆங்ஸைட்டியில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு அட்ரினலின் சுரக்கும். அது அட்ரினலின் எதுக்கு சுரக்கும்னா, நான் ஆதி காலத்துலேருந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு பயந்தோன்னா ஒன்று அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவோம், இல்லைனா அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடி போயிடுவோம். அப்படி தான் நம்மளோட சர்வைவலே இருந்திருக்கு. அப்போ இந்த சமயத்தில் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட தேவையில்லாமல் பயப்படும் போது நம்மளோட அட்ரினலின் நம்ம ஏற்கனவே சர்வைவலுக்காக ரியாக்டிவாக சுரந்துட்டு இருந்த அட்ரினலின் ஒரு தேவையில்லாத சின்ன பயத்துக்கு கூட சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை அறியாமையே தேவையில்லாத அதீத பயங்கள் ஏற்படும். அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா நம்மளோட மசில்ஸும் இருக்கும். ஏன்னா ஃபைட் பண்ணணுன்னா மசில்ஸ் இறுகி ஸ்ட்ராங்காக தானே ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா ஓடணுன்னா மசில்ஸ் ரெடி ஆகும்ல. அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பயந்தோன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் இறுக ஆரம்பிக்கும். அப்போ மசில்ஸ் எப்படி தளர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஒவ்வொரு பகுதியாக மசில்ஸை இறுக்கி சுருக்கி தளர்வுபடுத்தணும். அப்போ நமக்கே தெரியும் ஒவ்வொரு மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி விடுது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்மளோட காஃப் மசில்ஸை நம்மளை கான்ஷியஸாக காஃப் மசில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம அது வந்து எந்த அளவுக்கு தளர்வு ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் மசில்ஸை, தை மசில்ஸு, அப்டமன் மசில்ஸை, அதுக்கப்புறம் செஸ்ட் மசில், ஹேண்ட் மசில்ஸை, அப்புறம் நெக்கு, முகம், கை அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக சிஸ்டமேட்டிக்காக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தளர்வுபடுத்திட்டு வர்றதுக்கு பேர் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இதெல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் பண்ணால் வந்து அந்த உணர்ச்சி மாற்றங்கள் நல்ல கட்டுப்படுத்தும். சார், இப்போ வந்து நீங்கள் ப்ரீதிங் டெக்னிக்ஸை வந்து பயம் பதட்டம் ஏற்படுற சூழலில் வந்து எப்படி வந்து ப்ரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை வந்து சமாளிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக பயிற்சி மூலம் சொல்லி கொடுத்தீங்க. இப்போது சில நேரங்களில் வந்து ஒரு பயம் பதட்டம் ஏற்படுது. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பயத்தை வந்து எதிர்கொள்ளாமல் அதை வந்து விலகி போயிடுறாங்க, அதாவது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறது? இதை தவிர வேறு எதுவும் கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் இருக்கா சார்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதாவது பயம் பதற்றம் இல்லை கவலை தரக்கூடிய ஒரு விஷயத்தை மக்கள் வந்து எளிமையாக எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த தொல்லையை வேணாண்டா, அங்கே போனால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நண்பர்கள் குழுமி இருக்கிற இடத்துல போய் பேசுகிறது, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போய் நிறைய பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட நிற்கிறது, இல்லை ஆஃபீஸ்க்கு போனால் மற்றவங்க நம்மளை அதை நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால ஒரு பயந்துக்கிட்டு வேலைக்கே போகாமல் இருக்கிறது, இல்லை நண்பர்களோட வெளியில் போகாமல் இருக்குது அப்படின்னு பல்வேறு சுச்சுவேஷனை அவங்க நாளடைவில் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு வெளியில் போனால் ஆங்ஸைட்டி அதிகமாக வந்துருமோ அப்படின்ற பயத்திலே வீட்டில் நாளடைவில் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு ஆங்ஸைட்டி தரக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுனால ஆங்ஸைட்டி குறையுமா அப்படின்னா டெம்ப்ரவரியாக அந்த நாளைக்கு குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளடைவில் மேலும் மேலும் அதை நினைக்கும் போது கூட பிரச்சனை ஆகி தன்னையே முடக்கி வீட்டிலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதுக்கு பேர் அவாய்டன்ஸ் டெக்னிக்னு பேர். அந்த அவாய்டன்ஸ் டெக்னிக் வந்து ஒருத்தரோட ஆங்ஸைட்டியை மேலும் அதிகரித்து பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதை எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைக்காலஜிஸ்ட்டும் சைக்கியாட்ரிஸ்ட்டும் எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது. அதாவது பயம் இருக்க தான் செய்யும். அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை எதிர்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பயம் கொடுத்துருப்போம், ஏற்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு போனால் பயம் அதீதமாக வந்து நம்மளால் சமாளிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆனால் நேரில் போய் அந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்ளும் போது அந்த மாதிரி அவங்க நினச்ச மாதிரி கற்பனைகளில் இருந்த மாதிரியான பயம் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து இவ்வளோ தானே இந்த சுச்சுவேஷன், இதுக்காக இவ்வளோ பயந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ நம்ம சைக்காலஜிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆங்ஸைட்டி ப்ரோவோக்கிங் சுச்சுவேஷனை எப்படி மெல்ல மெல்ல சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போய் சமாளிச்சுட்டு அதில் பழக்கத்துக்கு கொண்டு வரது அப்படின்றத படிப்படியாக சொல்லி தருவாங்க. அந்த சமயத்தில் எப்படி ஆசுவாசப்படுத்திக்கிறது, ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ நாளடைவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட படிப்படியாக அந்த ஆங்ஸைட்டியை சமாளித்து வெளியில் வர முடியும். சார், இந்த டெக்னிக்ஸ்க்கே வந்து ரொம்ப எளிமையான என்னென்ன விஷயங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் போய் பார்க்கலாம், அவங்க என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. இதை தவிர வேறு எதுவும் டெக்னிக்ஸ் இருக்கா பயத்தை போக்குறதுக்காகன்றதையும் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதாவது சைக்காலஜி டெக்னிக் வந்து பல டெக்னிக்ஸ் இருக்குது. இது வந்து காமனாக உபயோகப்படுத்துகிற ஒரு காமனான ப்ராப்ளத்துக்கு, ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கான ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம இந்த 2 டெக்னிக்ஸ் பார்த்தோம். இதை தவிர பிரத்யேகமான ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பலவிதமான சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதை வந்து நல்ல பயிற்சி பெற்ற சைக்காலஜிஸ்ட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அதை பயன்பெற்றால் இந்த எளிமையான இந்த மாதிரியான கண்டிஷன்லேருந்து விடுபட்டு வெளியில் வரலாம். சார், இதில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து மனநல பிரச்சனைகள்னால் என்ன, அந்த பிரச்சனையினால் ஏற்படுற உணர்ச்சி மாற்றங்கள், செயல்பாடு மாற்றங்கள், அதை பற்றி ரொம்ப வந்து தெளிவாக விளக்குனீங்க. ஸோ அதனால வந்து உணர்ச்சி மாற்றங்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பயம் பதட்டம் ஏற்படுது, அந்த பயம் பதட்டத்தை வந்து எந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாக விளக்குனீங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்னால் வந்து என்னென்ன வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்றத ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கி வந்து கூறியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.